சிறை கைதிகளை சீராய் மறு விசாரணை செய்து நிரபராதிகள் தண்டிக்கப்பட்டிருந்தால் அவர்களை விடுதலை செய்து அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட செல்வங்களை சொத்துக்களை திரும்ப ஒப்படைத்து வரலாற்றில் திருப்பம் ஏற்படுத்திய வீராங்கனை. பஹ்மினி அரசின் மாபெரும் அரசி. இவர்களுக்கு பெற்றோர் இட்ட பெயர் ஆகா நர்கிஷ் பானு. பஹ்மினி அரசர் ஃபைரோஸ் ஷா பஹ்மினியின் இரண்டாவது மகன் முபாரக் கானின் மகள் இவர். இரண்டாம் அலாவுதீனின் மகன் ஹுமாயூன் இந்த அரசியின் கணவர் இறந்ததும் மகுதுமே ஜஹான் ஆட்சி பொறுப்பை ஏற்றார். துன்புற்றவர்களின் துயர் துடைத்தார். சிறை கைதிகளை மீண்டும் விசாரித்து நிரபராதிகளை விடுதலை செய்தார். அவர்களிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பொருள்களை, சொத்துக்களை, கட்டிடங்களை மீண்டும் அவர்களிடமே ஒப்படைத்தார். நீதி நிர்வாகத்தில் சிறப்புற்றிருந்ததால் மகுதுமே ஜஹான் என்ற பட்டம் பெற்றார். பஹ்மினி மீது படையெடுத்த ஒரிசா மன்னரை புறமுதுகிட்டு ஓட விரட்டினார். 17 நாட்கள் முற்றுகையிட்டு பீடாரை பிடித்த மஹமூது கல்ஜியை மூர்க்கத்தனமாக தாக்கி பிடாரிலிருந்து விரட்டி அடித்தார். அடுத்த ஆண்டு மீண்டும் படையெடுத்த கல்ஜியை கலங்கி கதறி புறமுதுகிட்டு ஓடச் செய்தார். மூத்த மகன் ஜாம்சாவை இளம் வயதில் அரியணையில் அமர்த்தி பின்னணியில் இருந்து ஆட்சி செய்தார். மூத்த மகன் இறந்ததும் அடுத்த மகன் முகம்மது சாலிஸ்கரியை 1468 அரியணையில் அமர்த்தினார். சாலிஸ்கரி ஒவ்வொரு நாள் காலையிலும் தாயாரிடம் ஆலோசனை பெற்று அலுவல்களை துவக்கினார். சாலிஸ்கரி ஆட்சியில் பஹ்மினி அரசு கிழக்கே மசூலிப்பட்டினத்திலிருந்து மேற்கே கோவா வரை பரவியது. மகுதுமே ஜஹான் போர்க்களம் சென்று போர் வீரர்களுக்கு அறிவுரை வழங்குவார். அவ்வாறு அறிவுரைக்கு சென்ற பொழுது பெல்காப் வாசறையில் இறந்தார். பீடாரில் அந்த வீராங்கனை பெண்ணரசி அடக்கம் செய்யப்பட்டார்.